முருகனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா அரோஹரா. வேஷ்டி சட்டையெல்லாம் மாட்டிட்டு வந்திருக்கேன் முருகரை பார்க்கறதுக்கு. ஃபேவரட் பிளேஸ் மலேசியான்னு சொன்னோன்னே இதை பார்க்கறதுக்கு தான் பயங்கரமாக எக்ஸைட் ஆனால் அங்கே பாருங்க வேற லெவல். மலேசியா வந்தால் இந்த முருகன் சிலையை கண்டிப்பாக பார்க்கணும். மலேசியானா முருகர் சிலை, முருகர் சிலைனா மலேசியா, அதுதான் எனக்கு தெரிஞ்சது. பின்னாடிலாம் அந்த புறா பறக்கிறதுக்கும் அந்த அந்த பெரிய மலைக்கு நடுவில் முருகரோட சிலை வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க, இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கில சேவல் கோடி பறக்குதடா, சேவு இடி இடிக்குதடா, வேலும் பாடி ஏறுதடா, வேலையா வேல் வேல். வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு முருகர் சிலை ஒன்று வாங்கலாமான்னு போய் பார்க்க போகிறோம். நல்லா இருந்தால் நானும் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். ஸோ எஸ் நண்பர்களே, எனக்கான முருகன் சிலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் கேவ் முருகன் இதுதான் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போக போகிறேன். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக கம்பீரமாக சிரிச்ச முகத்தோடு இருக்கார் முருகர். ஸோ இதை தான் வாங்க போகிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக முருகர் சிலை வாங்கியாச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ரிங்கட்டு, நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா வரும். இருந்தாலும் இதுக்கு வாங்கினதுக்கான காரணம் என்னென்னா, இது கொஞ்சம் பெரிய முருகர் சிலை, பூஜை ரூம்லலாம் வச்சா நல்லா கம்பீரமாக இருக்கும். பார்க்கும்போது நம்ம மலேசியா போயிட்டு வந்தலாம் அப்படின்ற ஒரு ஞாபகம் எப்போதுமே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஓகே ஃபைன், இந்த முருகரை வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. மேலே மட்டும் பார்க்கல, ஏன்னா வந்துட்டு டைம் எங்களுக்கு இல்லை. நேற்றையே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கியே வேஸ்ட் பண்ணோம். இன்றைக்கும் தூங்கியிருப்போம். ஏதோ 8:20க்கு எனக்கு லைட்டாக ஒரு முழிப்பு வந்தது. டக்குன்னு குளிச்சு எல்லோரும் எழுப்பி விட்டு 9 மணிக்கு நம்ம இங்கே இருந்திருக்க வேண்டியது. ஆனால் நம்ம வந்தது வந்துட்டு 10:30 மணி இருக்கும். ஸோ 10:30 மணிக்கு தான் நம்ம இங்கே வந்தோம். ரொம்ப நாள் ஆசை இந்த முருகரை பார்க்கணுன்ட்டு. பார்த்தாச்சு, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. தலைவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் வேண்டிட்டு இப்போ கிளம்புறோம். நெக்ஸ்ட் டே போகிற இடம் என்னங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. யாருக்கு வந்தாச்சு அழுதா கண்ணை தொடக்க வந்து நிற்கும் வேலு. எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு ரூலு. அப்ப முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே ஊரு. தூக்கிய எனக்கு தங்க காவடி தேரு. நான் சுங்க காவடி திறந்ததும் உன்னை பார்க்க வண்டியை எடுத்தேன். என் ஆப்பனண்டுங்க எல்லாரையும் என் கிட்ட இருந்து தடுத்த. உன்னை விட்டா யாரு இருக்கா என்ன இப்போ பொறுத்து ஜெயிச்சு பழனி மலை பஞ்சாம இருந்த எல்லாருக்கும் கொடுப்பேன். சேவல் சத்தம் ஸ்பீக்கரை பொழக்குது. வெற்றி